கர்ப்பகாலங்கிறது ஒரு ரொம்ப அழகான ஒரு புதுமையான பயணம். மனசுல நிறைய கனவுகளோட ஒரு புது உயிரை வரவேற்க காத்துட்டு இருப்பீங்க. இந்த சந்தோஷமான நேரத்துல நீங்க ரெகுலர் செக்அப் போகும்போது உங்களுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்திருக்கு அப்படின்னு உங்க டாக்டர் சொல்றாருன்னு வைங்க. டயபெட்டிஸ்னு சொன்ன உடனே மனசு பக்குன்னு ஆயிருக்கும். ஐயோ எனக்கு சுகர் வந்துருச்சா, என் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு ஒரு 100 கேள்வி மனசுல ஓடும். இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னா என்ன, இது ஏன் வருது, இதுக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் பற்றி இன்னைக்கு விரிவாக பேசலாம். ஃபர்ஸ்ட்டு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பயப்படுற மாதிரி ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ஒரு சீரியஸான பிரச்சனைலாம் இல்லை. இது ஒரு டெம்பரரி கண்டிஷன் தான். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கெஸ்ட் வந்தால் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் கிளம்பிடுறாருல, அது மாதிரி தான் எதுவும். ப்ரெக்னன்சி டைமில் வந்துட்டு பெரும்பாலான பெண்களுக்கு டெலிவரி ஆனதும் இது தானாகவே காணாமல் போயிடும். இப்போ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னால் என்னன்னு பார்ப்போம். சிம்பிளாக சொல்லணும்னா, ப்ரெக்னன்சி டைமில் உங்கள் பாடியில் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். உங்கள் பாடியோட ஃபுல் ஃபோக்கஸும் உள்ளே இருக்கிற பேபியோட க்ரோத்தில் தான் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து வர்ற சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுற இன்சுலின் கொஞ்சம் மந்தமாக வேலை செய்யும். இதனால பிளட் சுகர் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு சொன்ன உடனே நான் சரியாக சாப்பிடலையா இல்லை வேறு ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் வேண்டாம். ஏன்னா இதில் உங்கள் தப்பு எதுவுமே இல்லை. கர்ப்ப காலத்தில் உங்கள் உடம்புல ஏற்படுற மாற்றங்களில் இதுவும் ஒன்று, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்குன்னு உறுதியாக தெரிஞ்சிடுச்சு. இது ஒரு வகையில் தெளிவான ரோட் மேப் கிடைச்ச மாதிரி. இப்போ இதை சரி பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது 3 சிம்பிளான விஷயங்கள் தான். நம்பர் 1, டயட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்ற விதத்தில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும். மாவுச்சத்து அதிகமாக இருக்கிற ஐட்டம்ஸை அளவாக எடுத்துக்கணும். ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி ஒரே நேரத்தில் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு 5 அல்லது 6 போர்ஷன்களாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். நார்ச்சத்து நிறைஞ்ச காய்கறிகள், கீரை, சாலட்ஸு, ப்ரோட்டீனுக்காக சுண்டல், ஸ்ப்ரவுட்ஸு, பன்னீர், எக்ஸு இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பொதுவாக இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கிற பெண்களுக்கு பிளேட் மெத்தட் ஒன்று ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அதாவது நீங்கள் சாப்பிட்ற பிளேட்டை 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஒரு பாதியில் நிறைய காய்கறிகள், கீரை, நார்ச்சத்து நிறைஞ்ச உணவுகளை நிரப்புங்க. இப்போது மீதி பாதி இருக்குல்ல, அதையும் 2ஆக பிரிச்சுக்கோங்க. அதில் ஒரு பாதியில் சுண்டல், பன்னீர், எக்ஸு, ஃபிஷ்ஷு, ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்ஸ் வைங்க. மீதி இருக்கிற கால்வாசி இடம் மட்டும்தான் மாவுச்சத்து கொண்ட உணவுகளுக்கு. இதில் சாதமோ சப்பாத்தியோ என்ன வேணுமோ சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு பெரிய வேலையாக தெரியும். பட் இப்படி சாப்பிட்டாலே உங்கள் பிளட் சுகர் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள்ளே வந்துடும். நம்பர் 2, மானிட்டரிங். உங்கள் பிளட் சுகர் லெவலை நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன குளுக்கோமீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுற ஷெட்யூலில் சுகர் லெவல்ஸை ரெகுலராக செக் பண்ணி குறித்து வச்சுக்கோங்க. டாக்டர்கிட்ட செக்அப் போகும்போது இந்த விவரங்களை எடுத்துகிட்டு போங்க. இப்படி ரெகுலராக செக் பண்ணுறதுனால நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்கள் சுகர் லெவலை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு நமக்கு தெரியும். உங்கள் ரீடிங்ஸை வச்சு உங்கள் டயட்லேயோ ட்ரீட்மெண்ட்லேயோ ஏதாவது தேவைப்பட்டால் சேஞ்சஸ் பண்ணலாம். நம்பர் 3, சின்ன எக்ஸசைஸ். பெரிய வெயிட் லிஃப்டிங், ரன்னிங் இதெல்லாம் எதுவும் இல்லை. சிம்பிளாக ஒரு 20 to 30 நிமிஷம் நடந்தாலே போதும். இது உங்கள் பாடியில் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கும் நல்லது, உங்கள் பேபிக்கும் ரொம்ப நல்லது. இப்போ உங்களோட அடுத்த கேள்வி, சுகர் கண்ட்ரோலில் இல்லைன்னா பேபிக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படிங்கிறது தானே. நம்ம இந்த சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கலன்னா தாயோட ரத்தத்தில் இருக்கிற அதிகப்படியான சுகர்ஸ் குழந்தைக்கு பாஸ் ஆகிடும். குழந்தையோட வளர்ச்சிக்கு இவ்வளோ சுகர் பொதுவாக தேவையில்லை. பட் வேறு வழி இல்லாமல் குழந்தையோட எடை தேவைக்கு மீறி கூட ஆரம்பிச்சிடும். குழந்தையோட வெயிட் ரொம்ப அதிகப்படியாக போனால் டெலிவரி டைமில் சில கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது தவிர ஆரம்ப நிலையில் இந்த அதிகப்படியான சுகர் இருந்ததுன்னா அது குழந்தையோட உறுப்பில் ஒரு சில குறைபாடுகளை உண்டு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸுங்கிறது ஒரு சிக்னலில் வச்சுக்கோங்க. உங்கள் ஹெல்த்லேயும் பேபியோட ஹெல்த்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அன்பு காட்ட சொல்லி உங்கள் உடம்பு உங்களுக்கு கொடுக்குற ஒரு மெசேஜ். ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சரியான டயட்டு, ரெகுலரான சுகர் மானிட்டரிங், ஒழுங்கான எக்ஸசைஸ்னு எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பேபிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் ஆரோக்கியமாக பிறக்கும். உங்கள் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மனசை விட்டு பேசுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நன்றி.